Hello all, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the shopping app now available Play Store and App Store. நம்ம BuyModeல என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்கன்றத ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாமா? குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், personal care, household needs, bakery items, snacks, beverages, baby care, ready-made foods, oral care, puja care, fresheners, cleaners, detergent, dishwash, health, hygiene, beauty care, welcome kit, buy mode, e-gift cards. இது எல்லாமே ஒரே மொபைலில் நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணலாம். நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே போய்ட்டு நீங்களும் பாருங்கள். இப்போ ஆஃபர்ஸும் போய்கிட்டே இருக்குது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னுல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவோட தேர்ட் பார்ட் இது, ஓகேவா? பீட்ரூட் கேரட்டை பற்றி சொல்லலாமா? பீட்ரூட் கேரட்டு வாடி போயிடுச்சுன்னா அதை நறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம உப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து அதை வெட்டினாக்கா சீக்கிரமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அதோட கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் நம்ம கேரட் ஹல்வா செய்யும்போது கேரட்டை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சு தோலை சீவினா சீக்கிரமாக தோல் ஈஸியாக சுலபமாக வந்துடும், சரியா? அடுத்து தக்காளி பழம். தக்காளி பழத்தில் சூப் செய்யும்போது அதை வேக வச்ச அதில் நல்லா வேக வச்ச பீட்ரூட் துண்டு ஒன்றத்தை போட்டு வச்சாக்கா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி தோலில் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கத்தியில் சீவிட்டு தக்காளியை சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் தோல் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம ஐஸ் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் உப்பு கொஞ்சம் போட்டு அதில் அந்த பழுத்த தக்காளியெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கெடவே கெடாது, வீணாகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வாழைக்காய் நம்ம வாங்கிட்டு வருவோம், அதை தண்ணியில் போட்டு வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் அந்த பிளாக் ஆகாமல் சுருங்காமல் வீணாகாமல் அப்படியே இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வாழை தண்டு கூட்டு செய்வோம்ல, அதில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டு செஞ்சால் அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாழைப்பூ, வாழைத்தண்டு, இதில் ஒரு விதமான கசப்பு தன்மை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன செய்யணுன்னா அரிசி கழுவுன தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்து அப்புறம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து வாழைக்காய் பொரியல் செய்யும்போது அதில் கொஞ்சம் மிளகு சீரகத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டால் மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், வாயு தொல்லையும் வராது. வாழைத்தண்டை நீரும் மோரும் கலந்து அதில் கொஞ்சம் நேரம் நறுக்கி போட்டு ஊற வச்சு எடுத்து செய்யும்போது கரை பிடிக்காது, நிறம் மாறாது, துவர்ப்பும் நீங்கிடும். தேங்காய் மூடியை தண்ணீரில் வச்சுட்டு இல்லைத மூடியில் கொஞ்சம் உப்பை தடவி வச்சா கெடாமல் அப்படியே இருக்கும். அடுத்து தேங்காய் உடஞ்ச இளநீரை சுண்ணாம்பு பாட்டிலில் போட்டு வச்சா சுண்ணாம்பு கெட்டியாகாது. இது பாட்டிங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா சுண்ணாம்பு அப்பப்போ கெட்டியாயிடும். அதுக்கு இளநீர் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து தேங்காவை சரிபாதியாக உடைக்கணும்னு நினச்சாக்கா அதை தண்ணியில் நனைச்சிட்டா அப்புறம் உடைச்சா ஈக்குவலாக உடையும். கோதுமை உப்புமா செய்யும்போது அதில் தண்ணி பதிலாக தேங்காய் பாலை சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் மீந்துச்சுன்னா அதை அப்படியே லைட்டாக உப்பு போட்டு வதக்கி வெறும் வானலில் வதக்கி வச்சா மறுநாள் சமையலுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உதிரியாக இருக்கும். தேங்காவை சீக்கிரமாக உடைக்கணுன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு உடைச்சா உடஞ்சிடும். அப்புறம் இந்த 3 கண் இருக்கிற இதை மட்டும் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும், ஏன்னா அதுதான் விரைவில் கெட்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. BuyModeயும் போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஆஃபர் போய்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.